இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் கொண்டு வந்திருந்தேன். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே ஓவேலி என்ற பகுதியில் இந்த வாரம் மட்டும் கடந்த 3-4 நாட்களாக ஒரு புலி 2 நல்ல மனித உயிர்களை, இனிய உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். புலி தாக்கி 2 ஆண்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் வனத்துறை செய்ய வேண்டும். இன்றும் கூட அந்த புலியை அவர்கள் கூண்டில் வைத்து பிடிக்க முடியாமல் ட்ரோன் மூலமும் பல முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நவீன ஒரு சயின்டிஃபிக் மெத்தடா இன்னும் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள், கிராமத்தில் சார்ந்த ஏழை மக்கள். அது அடிக்கடி அங்கே நடக்கின்றது. அந்த ஓவேலி பகுதி மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்திலேயே யானைகளாலும் புலிகளாலும் தாக்கப்பட்டு ஏழை கிராமவாசிகள் எல்லாம் தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருப்பது சமீப காலமாக ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த கூடலூர் பகுதியிலே நடந்த சமீபத்தில் நடந்த அந்த புலியின் தாக்கத்திலே இறந்தவர்களின் குடும்பத்தை கூட அவர்கள் பார்க்க முடியாமல் காவல்துறையினர் அத்துமீறல் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே அந்த மாதிரி ஒரு நிலைமையை இனிமேல் கண்காணிப்பு காவல்துறை செய்யக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்தினோம். ஆகவே நீலகிரி மாவட்டத்திலே இது போன்ற உயிர்கள் எல்லாம் போகாமல் இருப்பதற்கு அரசு, குறிப்பாக வனத்துறை, கிராம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை வலியுறுத்தினேன். அதாவது 110 விதியின்படி இன்று முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர்கள் 3 அறிவிப்பை தந்தார்கள். அது ஏற்கனவே அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை தந்த, தேர்தல் நேரத்தில் தந்த வாக்குறுதிகள், அதையே நாம் எல்லோரும் வற்புறுத்தி அந்த வாக்குறுதிகளை, நிதி நிலைமை மோசமாக இருந்தாலும் கூட எந்த வாக்குறுதிகளை தேர்தலில் நீங்கள் கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தி இருந்தோம். இன்றைய தினம் அவர்கள் தந்திருப்பதற்கு அவருக்கு மக்கள் சார்பாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம்.